இந்த வீடு ஒரு குழந்தை சிரிப்புக்காக காத்திருக்குது. நம்பிக்கை இருந்தா அதிசயம் நடக்கும். இன்னும் குழந்தை இல்லையா? ஒவ்வொரு கேள்வியும் என் இதயத்தை காயப்படுத்துது. இது PCOS. ஆனால் பயப்பட வேண்டாம். நாம சேர்ந்து இதை ஜெயிப்போம். இந்த போராட்டம் முடிவுக்கு வருமா? ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய நம்பிக்கை. இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. அவள் ஒரு போராடும் வீராங்கனை. உங்கள் உடல் நல்ல மாற்றம் காணுது. அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம கனவு நிஜமாச்சு. இந்த கண்ணீர் சந்தோஷத்தின் கண்ணீர். இந்த ஒரு சிரிப்புக்காகத்தான் நான் வாழ்ந்தேன். நம்பிக்கை விட்டுவிடாத மனசுக்கு தோல்வி இல்லை. PCOS இருந்தால் கர்ப்பமாகாதுன்னு பலர் பயப்படுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சரியான மாற்றங்கள் இருந்தா கர்ப்பம் சாத்தியம். PCOSல முக்கிய பிரச்சனை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனால் ஓவ்யுலேஷன் சரியாக நடக்காது. உடல் எடைய வெறும் 5 முதல் 10% வரை குறைத்தாலே ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி ஓவ்யுலேஷன் திரும்ப வாய்ப்பு அதிகம். ஜங்க் ஃபுட், சுகர், ரிஃபைன்ட் கார்ப்ஸ் குறைக்கணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஓட்ஸ், பிரவுன் ரைஸ் மாதிரி ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணுங்க. வாரத்திற்கு குறைந்தது 150 நிமிடம் எக்ஸசைஸ் அவசியம். வாக்கிங், ஜாகிங், யோகா எது இருந்தாலும் தினமும் செய்யுங்கள். சிலருக்கு மெட்ஃபார்மின் மாதிரி மெடிசின்ஸ் தேவைப்படலாம். சில சப்ளிமெண்ட்ஸ் கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க உதவும். 3 முதல் 6 மாதங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பிறகும் பிரெக்னன்சி வரலனா மருத்துவ ஆலோசனை பெறவும். PCOS என்பது முடிவு அல்ல. சரியான உணவு, எக்ஸசைஸ், ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் கனவை நனவாக்கும்.